ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितां येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதருடைய 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 22 மற்றும் 23. போத்ய மனஸ்ய ரிஷிபிராத்மனஸ்த ஜிகிர்ஷத கர்ணௌ ச நிரபித்யேதம் தீஷ ஸ்ரோத்ரம் குணாகிரக. By development of the desire of the great sages to know the ears, the power of hearing, the controlling deity of hearing, the ears, power of hearing, the controlling the deity of the hearing, and the object of the hearing become manifested. The great sages decide to hear about the self. Great sages desires to hear about the self. 23. Vastuno mridu katyanya lago guru osnat stidam jigirshatastvam nirpinna tasyam romamahi ruha tatra chandar bahirvatas tacha labda guno vrida. When there was a desire to perceive the physical characteristic of matter, such as softness, hardness, warmth, cold, lightness, and heavy, the background of the sensation, the skin pores, and the hair on the body, and their controlling deities, the trees, were generated. Within and outside, the skin is a covering of air through which sense perception become prominent. ஓகே, அப்ப இது வந்து முந்தைய பதத்தோட தொடர்ச்சி. நம்ம போன வகுப்போட தொடர்ச்சி தான் அது. அதாவது இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டதும் பகவானால தான். பிரபஞ்சத்தை படைப்பதற்கு தேவையான 24 மூலக்கூறுகள், சிருஷ்டிப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகளும் பகவான் இருந்தா தோன்றியது. அதிபௌதிகம். அதை வைத்து செயல்படுத்தக்கூடிய சக்தி அளிக்கப்பட்ட தேவதைகள் அதி தெய்வீகம். இயங்கிக் கொண்டிருக்கிற இவற்றோடு சம்பந்தப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தியாத்மிகம். இந்த மூன்றுமே வந்து பௌதி இயற்கை அதிபௌதிகம், தேவர்கள் அதிதெய்வீகம், உயிர்வாளிகளாம அத்தியாத்மிகம். இதை பத்தி தான் இப்ப கொஞ்ச நாளா படிச்சுட்டு வரோம். அப்போ இந்த மூன்றுமே பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு தான். பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடாக இந்த மூன்று இருக்கிறதுனால இந்த மூன்றும் தனித்து சுதந்திரமா இயங்கக்கூடியதல்ல. இந்த ஜட இயற்கையும் தனித்து சுதந்திரமா இயங்கக்கூடியதல்ல. தேவர்களும் தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்கள் அல்ல. உயிர்வாளிகளை நாமளும் தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்கள் அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் அறியாமை. இதை அறிந்து கொள்ளாம இருக்கிறது அறியாம, இது புரிஞ்சுக்காம இருக்கிறதா மாயில் இருக்கிறது. அப்போ இங்க எப்படி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது? பகவான் இருந்தே பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய ரோம கூபத்திலிருந்து, மகாவிஷ்ணுடைய ரோம கூபத்திலிருந்து எண்ணற்ற அண்டங்கள் தோன்றியது. அப்புறம் இந்த ஒரு அண்டத்துக்குள்ளேயே ஒரு கார்போஷா விஷ்ணுவா நுழைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு எல்லா உயிர்வாழி இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கு. இப்போ உயிர்வாளிகளுக்கு இந்த பௌதி இயற்கை, நம்ம உடல் இருக்கு இல்லையா, உயிர்வாளிகளுடைய இந்த உடல் வந்து பௌதி இயற்கையினால 3 மோட்ஸ், மெட்டீரியல் நேச்சர். இந்த ஜட உடல், இது வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கிற உடல் வந்து, இந்த உடல் வந்து ஜட உடல்.
இதுக்கு பௌத்தீக உடல் அல்லது ஜட உடல் பேர். சோ இந்த உடல் இயங்கணும். இந்த உடல் இயங்கணும்னா இதுல ஆத்மா இருந்தா தான் இயங்க முடியும். இந்த உடலுக்கு ஆத்மா இருக்க போய் தான் சரீரம் இயங்குது. ஆத்மா இல்லைன்னா இந்த சரீரம் இயங்குறது இல்ல. அப்போ இந்த சிறு பொறி, இறைவனுடைய சிறிய அம்சமான ஆத்மா இருக்கிறதுனால இந்த உடல் இயங்குது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இயங்குது. இந்த பிரபஞ்சம் தானா இயங்கல. இந்த பிரபஞ்சத்தை விஸ்வாத்மா அல்லது பரமாத்மா இயக்குகிறார். பரமாத்மா அல்லது விஸ்வாத்மா இயக்குகிறார், பிரபஞ்சம் இயங்குது. அதே போலதான் நம்ம ஜட உடல் ஆத்மா அது இயங்குதுன்னா பகவான் இயக்குகிறார். அவர் இயக்குகிறார், அது இயங்குது. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பும் ஒட்டுமொத்த பௌதிக படைப்பும் பகவானுடைய அந்த பிரம்மாண்டமான பௌதிக தோற்றம், விராட புருஷன், விராட் ரூபம், பகவானுடைய பிரம்மாண்டமான அந்த விராட் ரூபம். அந்த விராட் ரூபத்துக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு. விராட புருஷன் பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் பார்வைக்கு அதை நேத்து படிச்சுட்டு இருந்தோம். நேற்றைய வகுப்புல என்ன படிச்சோம்? விராட புருஷன் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒட்டுமொத்த பௌதிக சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தியான விராட புருஷன் அவரு பார்க்கணும்னு நினைச்சதுனாலதான் ஜீவாத்மாக்களுக்கு பார்ப்பதற்கான புலன்கள், பார்க்கும் சக்தி, அப்புறம் சூரியன், பார்வை கொடுக்கிற நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன். அப்போ விராட புருஷருடைய இயக்கம், அந்த விராட புருஷர் இயக்குவது பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணனுடைய விராட புருஷன், இந்த விராட ரூபம், அவருடைய பௌதிக தோற்றம். அந்த பௌதிக தோற்றம் இயங்குனாதான் நாம இயங்க முடியும், நம்முடைய சரீரம் இயங்க முடியும். அப்போ அவரு பார்க்கணும்னு நினைச்சாரு, நமக்கு பார்வைக்கான புலன். விராட புருஷன் பார்க்கணும்னு நினைச்சதுனால நமக்கு பார்வைக்கான புலன் கொடுக்கப்பட்டது. பார்க்கும் புலன், பார்க்கும் சக்தி, பார்க்கும் உபகரணங்கள், இதற்கான சூரிய தேவன், பார்க்கும் திறன் அளிக்கூடிய சூரிய தேவன், இது விராட புருஷன் தோன்றினார். அதுக்கப்புறம் வாய், அந்த உயிர்வாளி உணவு உட்கொள்றதுக்கும் பேசுவதற்கும் சுவைப்பதற்கும் நாக்கு, சுவைப்பதற்கு நாக்கு, பசி தாகத்தை போக்கிக் கொள்ள நமக்கு அடிக்கடி பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுது. ஏன்னா நம்ம ஜட உடல் எடுத்துட்டு இருக்கோம். பரிசித் மகாராஜும் சுகதேவ் கோஸ்வாமியும் 7 நாள் சாப்பிடல, தூங்கல. 7 நாள், 7 மணி நேரம் இல்ல, 7 நாள். நம்ம 7 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாலே நமக்கு தலை சுத்திரும். அவங்க 7 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க. பசி, ஏக்கம், தாகம், கவலை, இந்த புறப்புலன் விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இந்த புறப்புலன் விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பகவானுடைய லீலைகள்ல அவங்க லயிச்சு போனதுனால, அவங்க கிருஷ்ண உணர்வுல மூழ்கி போனதுனால, ஒருத்தர் கேட்டுக்கொண்டே சமாதி நிலையில் இருக்கிறார், ஒருத்தர் பேசிக்கொண்டே சமாதி நிலையில் இருக்கிறார். அப்ப கிருஷ்ண உணர்வில் இருப்பதுதான் சமாதி நிலை. இன்னைக்கு இந்த சமாதி நிலைங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சமாதி ஆயிட்டாரு, அவர் ஜீவ சமாதி ஆயிட்டாரு, அந்த சமாதி ஆயிட்டாரு, இந்த சமாதி ஆயிட்டாரு. சமாதி நிலை என்றால் கிருஷ்ண உணர்வில் மூழ்கி இருப்பது. ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தனால் சமாதி நிலையில் இருந்தார், முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். இனி ஒரு கேட்டுக்கொண்டே இருந்தனாலே சமாதி நிலையில் இருந்தார், முக்தி பெற்ற நிலையில் இருந்தார். அதனால இந்த வாய், நேற்று கூட பேசியிருந்தோம், வாய்க்கு முதல்ல பூட்டு போடணும். வாயை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு நேற்று பேசிட்டு இருந்தோம். இந்த வாய் ஜீவாத்மாவுக்கு ஜட உடல் எடுத்துக்கிட்டா, இப்ப நம்ம இந்த ஜட உடல் எடுத்ததுனால இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக ஏதாவது சாப்பிட்டுதான் ஆகணும், ஏதாவது சுவைத்துதான் ஆகணும், ஏதாவது மென்றுதான் ஆகணும். உறிஞ்சுதல், நக்குதல், மென்னுதல், அப்புறம் இன்னும் 4 விதமான சுவை இருக்கு. 4 விதமான சுவை: மென்னு சாப்பிட்றது, உறிஞ்சி சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, இன்னும் ஒண்ணு இருக்கு. என்னது? மென்னு சாப்பிட்றது சொல்லுவாங்க, குடிக்கிறது, ட்ரிங்கிங். தேங்க்யூ, குடிக்கிறது. எஸ், குடிக்கிறது. 4 விதமான சதுர்விதமான 4 விதமான உணவு வகைகள், அதாவது உணவு எடுத்துக்கொள்ளும் முறை.
4 விதமான உணவு எடுத்துக்கொள்ளும் முறை, 6 விதமான சுவை. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, உப்பு. 6 விதமான சுவை, 4 விதமான உணவு ஏற்றுக்கொள்ளும் முறை. குடித்தல், பருகுதல், உறிஞ்சுதல், நக்கி சுவைத்தல், அப்புறம் மென்னு சுவைத்தல். குடிப்பது சொல்லியாச்சு. அத பருகுதல். சரி. அப்போ இந்த ஜீவாத்மா ஆகிய நாம இந்த ஜட உடல் எடுத்த உடனே இந்த உடலையும் ஆத்மாவையும் பராமரிக்கிறதுக்கு எதையாவது சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப எனக்கு பசி எடுக்குது, எனக்கு தாகம் எடுக்குது. இந்த உந்துதல்கள் இருக்கு. பசியோட உந்துதல், தாகத்தின் உந்துதல், உத்தாரோ பஸ்தா, வயிறோட உந்துதல். அப்ப இந்த வயிறு நிரப்பணுமே. அந்த வயிறு நிரப்பணும்னா வாயு வேணும். வாயு இருந்தாதான் வயிற்றுக்குள்ள உணவு போகும். அப்ப இந்த விராட புருஷனுக்கு வாய் தோன்றவும் பேசும் திறன், சுவைக்கும் திறன், சாப்பிடுவது, பசியாறுவது, இதெல்லாமே எப்ப நடந்தது? விராட புருஷனுக்கு புலன்கள் தோன்றி. விராட புருஷனுடைய புலன்கள் தோன்றிய விராட புருஷர் ஜீவன்கள் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே அவர் சாப்பிட்றதுக்கான உறுப்பு வாய். அந்த சாப்பிடும் புலன்கள் நாக்கு, சுவைக்கும் புலன் நாக்கு. அதற்கான தேவதை நாக்கினுடைய தேவன் வருணன். ஸ்பீச், வாயோடைய தேவன், வார்த்தையின் தேவன் அக்னி. வார்த்தைன்னா வாயிலிருந்து விராட புருஷனுடைய வாயிலிருந்து வார்த்தைகளும் பேசுவதற்கான வாய் அதுவும். அப்புறம் அந்த வாயிலிருந்து அக்னி தேவன். அப்ப அக்னி தேவன் வாய்க்கான அதிபர், வருணன் நாக்குக்கான அதிபர். இந்த மாதிரி ஒரு புலன்களையும் ஒரு அதிபர் ஆள்றாங்க. அதான் அதி தெய்வீகா. நம்முடைய ஒரு புலன்களையும் ஒரு தேவர் ஆள்றார். சில நேரம் அதனால நம்ம கஷ்டப்படுறோம். புலன்களால, நம்முடைய உடலால மனதால துன்பம், நம்முடைய உடலாலும் மனதாலே வரக்கூடிய ஆத்தியாத்மிகம். அதி பௌதிகம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம். அப்புறம் அதி தெய்வீகம், மற்ற தேவர்களால வரக்கூடிய துன்பம். இப்படி இந்த 3 வகையான துன்பத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோம் ஏற்கனவே முந்தைய வகுப்புல. சோ இப்படி அந்த இங்க இருக்கிற ஜீவராசிகள், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் இயங்கணும்னா அந்த விராட புருஷர் இயக்க வைக்கணும். அந்த விராட புருஷர் இயக்க வச்சாதான் நாம இயங்க முடியும். அந்த விராட புருஷர் முடிவு பண்ணணும், அல்லது பரமபுருஷோத்தமான பகவான் கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கணும். அவர் முடிவு செய்யணும், அவர் ஏற்பாடு செய்யணும். அப்பதான் இது எல்லாமே இயங்கும். இல்லாட்டி எதுவுமே இயங்காது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். எதுவுமே இயங்காது, எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால ரொம்ப அழகா சொன்னாங்க. By development of the desire of the great sages to know the ears, the power. இப்ப இங்க காது எது கொடுக்கப்பட்டது? ஜீவன்களுக்கு முதலாவது நம்ம இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஜீவாத்மாவுக்கு ஜட உடல் ஏன் கொடுக்கப்பட்டது? ஜீவாத்மாவுக்கு ஜட உடல் ஏன் கொடுக்கப்பட்டது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஜீவாத்மாவுக்கு ஏன் ஜட உடல் கொடுக்கப்பட்டது? சாந்தி மாதாஜி. நம்ம பகவான்கிட்ட இருந்தது தப்பு செஞ்சதுனால ஜட உடல் அனுப்பி வச்சிருக்காரு. ஓகே, ஜட உடல் கடவுள் கொடுத்தாரு. ஓகே, விவோ Y02 மாதாஜி, எதுக்காக ஜீவாத்மாக்கு எதுக்காக ஜட உடல் கொடுக்கப்பட்டது? அரேஸ்வரா பிரபு, பஞ்சரத்னம் பிரபு, பகவானுக்கு சேவை செய்யும் பிரபு. ஒவ்வொரு புலன்களும் பகவானுக்கு சேவை செய்யும். பகவானுக்கு சேவை செய்யிருக்கு. ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒண்ணு, நம்ம கர்மாதீனமா நம்ம விருப்பப்படி இந்த ஜட உடல் நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது பிரபு. ரெண்டாவது பகவான்கிட்ட நம்ம திரும்பி போறதுக்கு இது இந்த ஜட உலகம் ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம எல்லாருமே ஆன்மீக லோகத்திலே கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கலாம். அங்க நம்ம எல்லாருக்குமே ஆன்மீக உலகத்துல நமக்கு ஆன்மீக உடல் என்று ஒன்று உண்டு. ஆன்மீக உலகம் என்றால் அங்கு அனைத்தும் ஆன்மீகமானது. ஆன்மீக உடல் என்றால் அங்கு அனைத்தும் ஆன்மீகமானது. அங்கு பௌதிகம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பௌதிகத்தோட சம்பந்தமே கிடையாது. அதுதான் ஆன்மீக லோகம்.
அப்ப நமக்கு அங்க ஆன்மீக புலன்கள் உண்டு. அங்கேயே வந்து ஆன்மீக லோகத்திலேயே உயிர்வாளிகள் இருக்காங்க. ஆன்மீக லோகத்திலேயே ஆன்மாக்கள் இருக்காங்க, உயிர்வாளிகள் இருக்காங்க, கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் இருக்காங்க. அவங்க தாவரங்களா இருக்காங்க, பறவைகளா இருக்காங்க, நதிகளா இருக்காங்க, மலைகளா இருக்காங்க, கோபர்கள், கோபிகள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி பலதரப்பட்ட சுவைகள்ல அவங்க பகவானுக்கு சேவை சாதிக்கிறாங்க. இது எல்லாமே ஆன்மீக உடல் ஆனதுனால இதுக்குள்ள பேதம் கிடையாது. பிருந்தாவனத்துல புல்லா இருந்தாலும் பெருமைதான், கிருஷ்ணருடைய நண்பரா இருந்தாலும் பெருமைதான். பிருந்தாவனத்துல யமுனா நதியா இருந்தாலும் பெருமைதான், ஒரு கோபியா இருந்தாலும் பெருமைதான். பிருந்தாவனத்துல ஒரு கோவர்த்தனம் போன்ற ஒரு பர்வதம், ஒரு மலை வடிவில் இருந்தாலும் பெருமைதான், அல்லது ஒரு மாணவனாக இருந்தால், அது மாணவன் இல்ல, ஒரு கோபனாக இருந்தாலும் பெருமைதான். அப்ப பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பேதம் கிடையாது. ஆக்சுவலி ஜட உலகத்திலே ஆத்மாவுக்கு பேதம் கிடையாது. அந்த மாதிரி ஆன்மீக லோகத்துல உடல்களுக்கு மத்தியில பேதம் கிடையாது. இது தாவர உடல், அது பறவை உடல். இப்ப ஜட உலகத்துல உடல்ல பேதம் இருக்கு. ஜட உலகத்துல தாவரங்கள் ரொம்ப கீழ்நிலையான உடல், தாவர உடல். தாவர உடல் வந்து ஜட உலகத்துல ரொம்ப கீழ்நிலையான உடல். அதை விட உயர்ந்தது புழுக்கள், பூச்சி வகைங்க. அதை விட உயர்ந்தது 8 கால் மிருகங்கள். அதை விட உயர்ந்தது 4 கால் மிருகங்கள். அதை விட உயர்ந்தது 2 கால் மிருகம் என்று சொல்லக்கூடிய மனிதன். 2 கால் மிருகம் மனிதன். இப்படி ஜட உலகத்துல உடல்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு உண்டு. அவரவர் கர்மவினை காரணம் குணசங்கஸ்ய சத்த சத்யோனி ஜென்மசு. அவரவர் கர்மவினை கேட்டார் போல இந்த ஜட உலகத்துல உடல் எடுத்துக்கிறோம். அது ரொம்ப பாவம் செஞ்சவங்க தாவர உடல். அந்த பாவத்துல கொஞ்சம் குறைஞ்சிருந்தா அது வந்து அதுக்கு அடுத்த விலங்கு உடல். இன்னும் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் குறைவா பண்ணியிருந்தா இந்த 8 கால் பிராணி, அப்புறம் 4 கால் பிராணி, விலங்கினுடைய உடல். அப்புறம் பாவம் வந்து ஓரளவுக்கு குறைந்து புண்ணிய கர்மாக்கள், புண்ணிய பலன்களை செஞ்சவங்க மனித உடலுக்கு வராங்க. அந்த மனித உடல்ல வந்தா கூட எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. ஏழை, பணக்காரன், வசதி, அழகுள்ளவன், அழகில்லாதவன், புத்தி சுவாதீனம் உள்ளவன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன், அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி பல்வேறு பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிறோம். நம்ம பலதரப்பட்ட மனிதர்கள் பார்க்கிறோம். ஆனா ஆன்மீக லோகத்துல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அங்க அனைத்தும் ஆன்மீகமானது. அது புல்லா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, கோபரா இருந்தாலும் சரி, கோபியரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே உணர்வு தான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும், அவரை ஆனந்தப்படுத்த வேண்டும். அவரது ஆனந்தத்துக்காக, அவரது ஆனந்தத்துக்காக, அவரை ஆனந்தப்படுத்துவதற்காக, அவருக்கு சேவை செய்வதற்காக ஜீவாத்மாக்கள் அந்த ஆன்மீக உடல்ல இருந்து பகவானுக்கு சேவை பண்றாங்க. அவருக்கு சேவை செய்து ஜீவாத்மா ஆனந்தம் அடைகிறார். ஆனா என்ன பண்றது, ஒரு சில ஆத்மாக்களுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பகவான் கொடுத்த சுதந்திரத்தை ஒரு சில ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க, துஷ்பிரயோகம் செய்யறாங்க. இப்ப எப்படி அரசாங்கம் வந்து, அரசாங்கத்தோட நோக்கம் எல்லா குடிமக்களையும் நல்லா நடத்துறது தான். ஆனா ஒரு சில குடிமக்கள் தவறு செய்யும் போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வருது. அதே போலதான் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய அம்சம்தான். ஆனா ஒரு சில ஜீவாத்மாக்கள் பகவானுக்கு எதிராக செயல்பட திட்டம் போடும்போது அவர் அந்த ஜீவாத்மாக்களை இங்கிருந்து அங்கிருந்து அனுப்பிச்சாரு. ஜீவாத்மா வந்து உதறி தள்ளிட்டு வர்றாரு, எனக்கு ஆன்மீக உலகம் வேண்டாம். அப்ப ஆன்மீக உலகம் வேண்டாம் அப்படின்னு ஆன்மீக உலகம் வேண்டாங்க முடிவு பண்ற ஜீவாத்மாவுக்கு இந்த ஜட உலகம் படைக்க வேண்டிய, பகவான் வந்து ஆன்மீக உலகம் வேண்டாங்கிற ஜீவனுக்கு இந்த ஜட உலகம் படைக்க வேண்டியதாயிருது. ஆனா பகவானுடைய திட்டம் என்னன்னா, இந்த ஜட உலகத்துல போற ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் அவனுக்கு கண்ணு, வாய், காது, மூக்கு, இந்த புலன்கள்லாம் கொடுக்குறாரு. இந்த புலன்கள் எதுக்குன்னா, இந்த புலன்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் நாம திரும்பியும் நம்முடைய இழந்த நிலை, நாம் எந்த நிலை இழந்து விட்டோமோ, நாம் இழந்த நிலை வந்து நம்முடைய ஆன்மீக உடல், நாம் இழந்த நிலை வந்து நம்முடைய ஆன்மீக உலகம், நாம் இழந்த நிலை வந்து நம்முடைய பக்தி சேவை, கிருஷ்ணனுடைய சேவகன். நான் வந்து ஆன்மீக உலகத்தை சார்ந்தவன், நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் ஆன்மீக உடல் வச்சிருந்தவன், நான் பகவானுக்கு எப்போதும் சேவை பண்ணிட்டு இருந்தவன். இதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம், இவ்வளத்தையும் இழந்துட்டோம். ஆக்சுவலி உண்மையான இழப்பு இதுதான். ஐயோ நான் காரை தொலைச்சிட்டனே,
நான் பைக்கோட சாவியை தொலைச்சிட்டேனே, நான் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் பர்ஸை தொலைச்சிட்டேனே, அப்புறம் வேலையை தொலைச்சிட்டேனே, இதெல்லாம் உண்மையான இழப்பே அல்ல. நமக்கு பெரும் இழப்பு என்ன? நாம் இழந்தது என்னன்னா, நம்முடைய ஆன்மீக சரீரத்தை இழந்து விட்டோம். நம்முடைய பெரிய இழப்பு, நாம் செய்த பெரும் இழப்பு, பேரிழப்பு என்னன்னா, நாம் நம்முடைய ஆன்மீக சரீரத்தை இழந்தது. நாம் நம்முடைய ஆன்மீக உலகத்தை இழந்தது. கிருஷ்ணனுடைய உலகத்தை விட்டுட்டு வந்தது, ஆன்மீக உடலை விட்டுட்டு வந்தது. அப்புறம் நாம் நம்முடைய சேவையை விட்டுட்டு வந்தது, கிருஷ்ணருடைய சேவை, நித்திய சேவை. இதெல்லாம் தான் பெரும் இழப்பு. இது இழந்ததுனாலதான் இந்த ஜட உலகத்துல வந்து நான் ஒரு ஜட உடல் எடுத்துக்கிறேன். எப்ப ஆன்மீக உடலை விட்டு நான் ஜட உடலுக்கு வந்தனோ, இம்மீடியட்டா எனக்கு துன்பம், உடனடியா துன்பம். இந்த 3 வகையான துன்பம்: அத்தியாத்திக், அதிபௌதிக், அதிதெய்வீ, ஜென்மமுத்து, ஜராவியாதி. அப்ப ஆன்மீக உலகத்தை விட்டு நான் ஜட உலகத்துல வந்தோடனே உடனடியா நான் இந்த முக்குணத்தினால பாதிக்கப்படுறேன். உடனடியாக முக்குணத்தினால பாதிக்கப்பட்டு செயல்படுறேன். அப்போ இந்த பௌதிக உடல் எடுத்துட்டதுனாலதான் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்க கொஞ்சம் நல்லா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி யோசிச்சு பாருங்க. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணமே நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டதுதான். வேற யாரை குத்தம் சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? நாம இந்த ஜட உடல் எடுத்துக்கலைன்னா இவ்வளவு பிரச்சனை வருமா? நிறைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற உடலால, மனதால, மற்ற ஜீவராசினால் இதெல்லாம் ஏன் ஏற்படுது? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம்? ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நான் இந்த ஜட உடலை எடுத்திருக்கவே கூடாது. சரி, ஜட உடலை எடுத்துக்கிட்டாச்சு. சரி, கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இந்த ஜட உடல் இயங்குறதுக்கு, அதை இயக்குவதற்கு பல்வேறு தேவர்கள் தேவை. அதுக்கப்புறம் இந்த ஜட உடலை பயன்படுத்தி கொண்டு அந்த ஜீவன் ஆத்மா இந்த உடல்ல சௌகரியமா வாழ்றதுக்கு, இந்த உடலையும் ஆத்மாவையும் சரியா பராமரிக்கிறதுக்கு வாய், நாக்கு, செரிக்கும் சக்தி, உண்ணக்கூடிய உணவை செரிக்கும் சக்தி, கேட்கும் திறன், பார்க்கும் திறன், நுகரும் திறன், இதெல்லாம் படைக்கிறார். ஆனா இதை வந்து நம்ம 2 விதமா பயன்படுத்தலாம். இப்போ ஒரு இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவனுடைய சுதந்திரத்திலையும் பகவான் தலையிடுறது இல்லை. அவ பகவான் என்ன பண்றாரு? நமக்கு இந்த புலன்களை கொடுத்திருக்காரு. கண்கள், காதுகள், மூக்கு, நாசி துவாரம், வாய், இந்த புலன்கள் இருக்கு. இந்த புலன்களை நாம் துஷ்பிரயோகம் செய்வது மூலமாக, இந்த புலன்களை நாம் புலன்பத்துக்காக பயன்படுத்தும் போது நாம் கட்டுண்ட வாழ்க்கைக்கு, பந்தப்பட்ட வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுறோம். எப்போ வந்து இந்த புலன்களை வந்து நான் துஷ்பிரயோகம் செய்யணும், ஏற்கனவே நான் வந்து என்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டு வந்துட்டேன். என் சுதந்திரத்தை துஷ்பிரயோகப்பட்டு வந்ததுனாலதான் ஜட உடல் எடுத்திருக்கேன். ஆனா மேலும் அறியாமையில, இந்த ஜட உடல்ங்கிற அறியாமை எடுத்துட்டதுனால, அறியாமையை சொரூபமான இந்த உடல் எடுத்துக்கிட்டதுனால மேலும் மேலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த புலன்களுக்கு அடிமையாகி புலன்களை திருப்திப்படுத்தணும், புலன்ப விஷயங்களை ஈடுபடுறது, இது வந்து என்னுடைய பந்தத்துக்கு, என்னுடைய கட்டுண்ட வாழ்க்கையில நான் மேலும் மேலும் பந்தத்தில் இருக்கிறதுக்கு, இந்த ஜட வாழ்க்கையில் நான் துன்பப்படுவதற்கும் காரணமாக அமைகிறது. அதே கொஞ்சம் மாத்தி பண்ணா, இந்த பக்கம் இருக்கிறது அப்படி இந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணா, இந்த பக்கம் என்ன நடக்குது? இந்த பக்கம் வந்து புலன்களை புலன்ப விஷயத்துக்கு பின்னாடி ஓட விடுறது, புலன்ப விஷயங்களை அனுபவிக்க நினைக்கிறது, புலன்களை கட்டுப்படுத்தாம புலன்களுக்கு அடிமையா இருக்கிறது. இதுதான் என்னுடைய பந்தப்பட்ட வாழ்க்கைக்கும் கட்டுண்ட வாழ்க்கைக்கும் முக்கிய காரணம். இது அப்படியே எடுத்து இந்த பக்கம் வந்தா, இந்த புலன்களை எப்படி கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி நான் புனிதம் அடைவது? ஐயோ, நான் இந்த ஜட புலன் இன்பம் எனும் கடலுள் விழுந்து விட்டேனே. இந்த ஜட உடல் அறியாமின் மொத்த வடிவமாச்சே. அது புலன்கள் மரணத்தை நோக்கி கொண்டு செல்லும் பாதையின் வழிகளாச்சே. ஓ கிருஷ்ணரே, நான் எவ்வாறோ இந்த ஜட புலன் இன்பம் எனும் கடலுள் விழுந்து விட்டேன். என்னை எப்பயாவது இருந்து காப்பாத்திடுங்க. அப்போ இந்த புலன்களை தூய்மை செய்ய வேண்டும். புலன்கள் அசுத்தமாயிருக்கு, நம்முடைய ஜட புலன்கள் அசுத்தமாயிருக்கு. இந்த அசுத்தமான ஜட புலன்களை தூய்மை செய்யணும். சர்வபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம்
ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. சர்வ உபாதி, எல்லா வியாதி குணமாகணும். வாயை வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசுறது, தேவையில்லாதெல்லாம் சாப்பிடுறது, நாக்குல பல்லே நரம்பே எல்லாம் பேசுறான் பாருன்னு சொல்லுவாங்க. யாரையாவது நம்ம திட்டுன்னு என்ன சொல்லுவாங்க? நாக்குல நரம்பே எல்லாம் பேசுறான். கேட்கும் திறன், பேசுறதுக்கு வாய் கொடுத்திருக்கிறாரு கிருஷ்ணா. பேசுவதற்கு, சாப்பிடுவதற்கு, சுவைப்பதற்கு. கேட்பதற்கு காது. இந்த காது எதுக்காக? ரிஷிகள் சொன்னாங்க, the great sage desire to hear about the self. இந்த காது எதுக்குன்னா, தன்னை பற்றிய ரகசியம், ஆத்மாவை பற்றிய ரகசியத்தை கேட்பதற்காகவும், பரமாத்மாவை பற்றிய மிகவும் ரகசியமான அறிவை கேட்பதற்காகவும், ஜீவனுக்கும் பரமனுக்கும் உள்ள நித்திய உறவு பக்தி தோண்டை பற்றி மிக மிக உன்னதமான ரகசியத்தை கேட்பதற்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காது எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஆத்ம விஞ்ஞானம். காது இருந்தாதான் கேட்க முடியும். காது கேட்கலன்னு என்ன ஆகும்? இந்த சரீரத்துல, இந்த உடல்ல ரொம்ப முக்கியமான பாகம் காது. எல்லா பாகமும் செயலிழந்தாலும் மரணத்தின் தருவாயில காது மட்டும் கேட்டுட்டு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கும்போது தன் மனைவியை தன்னை பத்தி என்ன சொல்றா? மரண படுக்கையில் இருக்கும் கணவர் தன் மனைவி என்ன சொல்றா? மனைவி கணவன் என்ன பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? சுத்தி வரக்கூடிய உறவினர்கள்லாம் என்ன பேசுறாங்க? காது கேட்கும் திறன். அதனால காது இருக்க, காது ரொம்ப மும்முரமா இருக்கு. எதையா கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன பண்றாங்க? மொபைல் போன் இந்த மாதிரி ஏர் போனை போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் சினிமா பாட்டு. நான் பாக்குறேன், எல்லா பெரிய பெரிய நகரங்கள்ல போனீங்கன்னா, ஆபீஸ் போறவங்க வர்றவங்க ரோட்ல, கார்ல, பஸ்ல எப்ப பாரு காதுல 2 சொருகி வச்சிருக்கிறாங்க. அதுல பூரா சினிமா சாங். அப்ப கேட்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. இந்த செவி புலனை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கேட்க வேண்டும், அழகான இசைகள் கொண்ட பாடல்களை கேட்க வேண்டும், எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஜீவாத்மாவுக்கு இருக்கு. ஆனா இந்த செவிப்புலன் எதை கேட்டால் தூய்மை அடையும், எதை கேட்டால் பிரயோஜனம் இல்ல. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் தவளையாய். கண்ணிருந்தும் குருடன். மயிர்பீழியில பாகவதம் சொல்லுது, மயிர்பீழியில மயிலுக்கு கண் இருக்கும். அந்த மயிர்பீழியில ஒரு கண் இருக்கும். ஆனா என்ன பிரயோஜனம்? யாருக்காவது பயன்படுதா? அது மயிலுக்கு தான் பயன்படுதா? இல்ல. அந்த மாதிரி யாருடைய கண்கள் பகவானுடைய தாமரை திருவடியை சேவிக்கவில்லையோ, யாருடைய கண்கள் பகவானை தரிசனம் செய்யவில்லையோ, யாருடைய கண்கள் பகவானுடைய ஆலயத்தை நோக்கி செல்லவில்லையோ, அந்த கண்ணு மயிர்பீலியில் இருக்கிற கண்ணு மாதிரிதான். காதிருந்தும் செவிடனாய். காது இருக்கு, நல்ல காதுல 2 ஓட்டை இருக்கு. ஆனா பாருங்க, இந்த ஓட்டைக்குள்ள என்னெல்லாம் போகக்கூடாதோ அதெல்லாம் போகும். தேவையில்லாத விஷயம். சத்சங்கத்துக்கு தான் வரோம், பக்தர் சங்கத்துக்கு தான் வரோம். யாரை பற்றி கேட்கறதுக்காக வரோம்? பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்கணும். பக்தர்களுடைய செயல்கள், திவ்யமான லீலைகள், ஆச்சாரியருடைய திவ்யமான லீலைகள், தூய பக்தருடைய மகிமைகள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதை கேட்பதற்காக தான் இந்த காது. கண்கள் பகவானுடைய விக்கிரகத்தை சேவனம் செய்வதற்காக. ஆனா என்ன பண்ணுவோம்? நம்ம கோயில்ல வந்தா முதல்ல அங்க நடக்கிற குறைகள் தான் கண்ணுக்கு தெரியும். பகவான் கண்ணுக்கு தெரியறாரு இல்லையோ, குறைகள் தான் கண்ணுக்கு தெரியுது. சரி, அங்க அழகா பாகவதம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பலன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஜீவா ஆத்மாவுக்கு பாகவதத்தோட பௌதிகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜீவா ஆத்மாவுக்கு பாகவதத்தோட பௌதிகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
நானும் பாக்குற பேசிக்கிட்டே தான் இருக்கு, என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. அதுவும் 2 3 மாதாஜி சேர்ந்துட்டாங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கு, என்னதான் பேசுவாங்க. நான் நினைச்சேன் ஒருவேளை பாகவத கதை தான் பேசுறாங்களோ அப்படின்னு. ஏன்னா பாகவதத்துல 18,000 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பேசினாலும் தீராது. அப்புறம் தான் தெரிஞ்சது பாகவதம் பேசல, பௌதிகம் பேசிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து இது அடிக்கடி நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் அனுபவம் தான், நான் கண் கூட பாக்குறோம் இல்லையா. பழைய சென்டர், எங்க கோயில்ல வந்து டவுனுக்குள்ள சென்டர், சிட்டிக்குள்ள. நாங்க மேல இருந்து மங்களாரத்தி எல்லாம் பண்ணிட்டு, காலையில எந்திரிச்சு மங்களாரத்தி எல்லாம் பண்ணிட்டு சாண்டிங் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்ப கீழே வந்து பால்காரு 6 மணிக்கு பால் சைக்கிள்ல பால் கொண்டு வருவார். கிணிங் 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 வெள்ள அடிச்சோன்னே எல்லாம் வருவாங்க. வீட்டுல இருந்து மாதாஜிகளை பால் பானை தூக்கிட்டு, இந்த பால் வாங்க பாத்திரம், சொம்பு கிம்பு டப்பா எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அவர் பால்காரு பாலை ஊத்திட்டு போய் வீட்டுல காப்பி எல்லாம் குடிச்சு அவர் வேலைக்கு, அடுத்த வேலைக்கு போயிடுவாரு. அது வரைக்கும் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4 மாத தெருமுக்குள்ள நின்று பாலை வாங்கிட்டு பால்காரன் போய் சேர்ந்துருவான். அவன் காலையில் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்டு முடிச்சிருப்பான். இவங்க பேசிக்கிட்டே இருப்பான். சரி, அப்புறம் பேசினாங்களா, சரி அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஒரு மீட்டிங் போடுவாங்க. எல்லா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, கணவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அது வந்து ஒரு 1:30 2 மணி வரைக்கும் போகும். அப்புறம் பேசி பேசி களைச்சு போயிட்டாங்களா, கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க. திரும்பி சாயந்தரம் உட்காருவாங்க ஒரு 4 5 5 6 மணிக்கு. அது நடக்கு நைட்டு 11 மணி வரைக்கும். இப்படி பேசி 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 இந்த வாய் இருக்கு இல்லையா, குவாக் 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 தவளை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க நம்ம ஊர்ல மழை பெஞ்சதுன்னா தவளை எல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கும். அங்கங்க தண்ணி போய் தேங்கிக்கும். அப்ப தவளைக்கு எங்க போறதுன்னு தெரியாது, அது சத்தம் போடும். குவாக் 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 குவாக். அது என்ன யாரை கூப்பிடுது? பாம்பை கூப்பிடுது. ஓ பாம்பே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் இங்கதான் இருக்கேன், நான் ரெடியா இருக்கேன், நீ என்ன வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு பேசி பேசியே மரணத்தை வரவழைக்கிறார். ஓயாம பேசுறது, ஓயாம கேட்கறது, அனைத்தும் குற்றங்களும் குறைகளும் தான். அனைத்தும் குற்றம். யாரையாவது குறை சொல்றது, யார்கிட்டயா குற்றம் கண்டுபிடிக்கிறது. முதல்ல பாக்குறது, முதல்ல குற்றத்தையும் குறையுமே பாக்குறது. நல்ல விஷயத்தை பார்த்து பழக்கமே இல்லையே. முதல்ல குற்றத்தையும் குறையும் பாக்குறது, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது, அதுக்கப்புறம் அதை பத்தி கேட்கறது. இது ஏதாவது சல்லி பைசாவுக்கு நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவுமா? உதவவே உதவாது. பௌதிக விஷயங்களை பார்ப்பதாலோ பேசுவதாலோ கேட்பதாலோ சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, குற்றம் காண்பதும் குறை கண்டுபிடிக்கிறதும் அதை பத்தி கேட்பதும் பேசுவதும் அது என் ஆன்மீக முன்னேற்றத்தை என்னை வீழ்ச்சி அடைய செய்யுமே தவிர என்னை உயர்த்தாது. என்னுடைய ஆன்மீக பாதைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்துமே, என்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துமே தவிர என்னை தூக்கி எல்லாம் விடாது, கீழே இழுத்து விட்டுரும். ஆனா என்ன பண்றது, கண் அதைத்தானே பாக்குது. கோயில்ல போன உடனே அந்த பக்தர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் என்ன பேச, இது என்ன, இதேதானே பாக்குது. பக்தர் சங்கத்துல வந்தோடனே அது என்ன, அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, அது யார் சொன்னா, இது யார் சொன்னா, இதைத்தானே கேக்குது பேசுது. இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு பேசி பேசி எதையாவது முன்னேற்றம் பண்ணிருக்கிறோமா? ஒண்ணும் கிடையாது. மாறாக என்ன நடந்தது, எங்க தொடங்கணுமோ அங்கேயே தான் நிக்கிறோம். அப்போ இவற்றை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே கலங்கப்பட்டிருக்கு. கண்ணு பார்க்க கூடாதெல்லாம் பார்க்குது, வாய் பேசக்கூடாதெல்லாம் பேசுது, காது கேட்க கூடாதெல்லாம் கேட்குது. ஏற்கனவே அசுத்தமா இருக்கு. இதுல பத்தாக்குறைக்கு கோயில்ல போய் அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அதை பேசி கேட்டு அதை பார்த்து போச்சு. மேலும் குப்பை மேலும் குப்பையை போட்டதுதான். குப்பையை சுத்தம் பண்றதுக்கு வந்துட்டு அங்க மேலேயும் குப்பையை போட்டா என்ன பிரயோஜனம்? குப்பையை சுத்தம் பண்ண வந்த இடத்துல குப்பையை சுத்தம் பண்ணாம மேலும் குப்பைகளை சேர்த்து வச்சுக்க. இருக்கிற குப்பையை சுத்தம் பண்றதுக்கு தான் அங்க வந்தது.
இருக்கிற குப்பைகள் எல்லாம் அகற்றுறதுக்கு தான், சுத்தம் பண்றதுக்கு தான் வந்தது. அங்க வந்து மேலும் மேலும் குப்பையை போட்டுக்கிறது. அப்புறம் எங்க தூய்மை அடையிறது? சர்வபாதி விநிமுத்தம், எல்லாம் தூய்மை அடையும். தத்பரத்வன்னு நிர்மலம். நிர்மலா, மலம்னா அழுக்கு, நிர்மலானா அழுக்கற்றவள், அப்பழுக்கற்றவள். நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கு எல்லாம் நிர்மலான் அமலான்னு பேர் வைப்பாங்க. அமலா, நிர்மலா, ஆமலா. ஆமலானா அழுக்கற்றவள், நிர்மலானா அப்பழுக்கற்றவள். சரி, அப்ப நம்ம இதயத்துல பூரா அழுக்கு தானே. கண்ணுல பார்த்து கொஞ்சம் அழுக்கு, காதுல பார்த்து கேட்ட அழுக்கு, பேசி அழுக்கு, பேசி பேசி அழுக்கு, கேட்டு கேட்டு அழுக்கு, பார்த்து பார்த்து இப்படி உடம்பு பூரா அழுக்குதான். ஒரே அழுக்கோ அழுக்கு. வெளியில நல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிச்சு, பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு, பவுடர் எல்லாம் போட்டு, திலக்கெல்லாம் போட்டு, கண்டி மாலையை போட்டு ஜிகி ஜிகி ஜிகின்னு ஜொலிக்கிறோம் வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள பூரா அழுக்கு. வெளியில பாருங்க, அப்படியே தக தக தகன்னு ஜொலிப்போம். நல்ல பவுடர் எல்லாம் போட்டு, பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு, நல்ல ஷேவிங் எல்லாம் பண்ணி, மேக்கப் எல்லாம் போட்டு, கட்டி மாலை துளசி ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறோம். இந்த உடம்ப அழகுபடுத்திக்கிறோம். இந்த உடம்பை அழகுபடுத்துகிறோம். ஸ்தூல சரீரத்தை அழகுபடுத்துகிறோம். ஸ்தூல சரீரத்தை தூய்மைப்படுத்துகிறோம். ஆனா சூட்சும சரீரத்தை மறந்து போயிட்டு, சூட்சும சரீரம் பூரா அழுக்கு. அப்ப நம்ம எதுல பாக்குற இப்போ? ஸ்தூல சரீரத்துல பார்க்கல, நம்ம சூட்சும சரீரத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா என்ன நடக்குதுன்னு நமக்குள்ள? ஸ்தூல சரீரத்தை பார்த்து ஏமாந்துடுறோம். ஓ, இவர் ரொம்ப நல்ல பக்தர். ஆனா சூட்சும சரீரம் பூரா அழுக்கு. அதே மாதிரி நான் என்ன பண்றேன்? ஸ்தூல சரீரத்தை தூய்மையா வைத்துக் கொள்கிறேன். ஸ்தூல சரீரத்தை தூய்மையா வச்சுக்கிறேன். சூட்சும சரீரம் பூரா அழுக்கு. அப்புறம் எப்படி உள்ளதை உள்ளவாறு காண முடியும்? எப்படி ஆத்ம விஞ்ஞானத்தை உணர முடியும்? எப்பொழுது இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இது போன்று இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட முடியும்? உள்ள பூரா அழுக்காச்சு. தன்னுணர்வு என்பது சாத்தியமே கிடையாது. தன்னுணர்வு என்ற ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சாத்தியமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உபாதைகள், இந்த வியாதி எல்லாம் போகணும். சர்வபாதி விநிமுக்தம் தத்பரத்வன நிர்மலம். ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. நமது புலன்களை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தி தூய்மை செய்யணும். கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். அப்ப பகவான் நமக்கு புலன்கள் கொடுத்திருக்கிறது மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில் இருப்பதற்காக அல்ல. பகவான் நமக்கு புலன்கள் கொடுத்திருக்கிறது பந்தப்பட்ட வாழ்க்கையில் சிக்கி தவிப்பதற்காக அல்ல. பகவான் நமக்கு புலன்கள் கொடுத்திருப்பது புலன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல. பகவான் நமக்கு புலன்கள் கொடுத்திருக்கிறது அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு மீண்டும் பிறவா நிலை அடைவதற்காக. அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சும சரீரத்தை விட்டு ஆன்மீக உடல் அடைவதற்காக. பகவான் நமக்கு புலன்கள் கொடுத்திருக்கிறது இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் பகவானுடைய புகழை, பகவானுடைய திவ்யமான ரூபத்தை தரிசிக்க வேண்டும். அவரது புகழ் பாட வேண்டும். அவரது புகழ் கேட்க வேண்டும். ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய திரேய பூஜஸ்ய நித்யதா. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாபதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ்ய தியேய பூஜஸ்ய நித்யதா. நித்யதா அப்படின்னா ஒழுங்காக. எனவே ஓ சவுனகாதி முனிவர்களே, எனவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே மனதோட, தஸ்மாத் ஏகேன மனசா, ஒரே மனதோட பகவான் சாத்வதாபதி, பக்தர்களின் பாதுகாவலரான பகவான் சாத்வதாபதி கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும். ஸ்ரோத்ரவ்ய, அவர் புகழ் பாட வேண்டும். கீர்த்திதவ்யஸ்ய, அவரை வழிபட வேண்டும். தேய பூஜஸ்ய நித்யதா, ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்பதான் இந்த களங்கம் எல்லாம் போகும். இல்ல இருக்கிற அழுக்கு பத்தாதுன்னு ஊர்ல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டோம், அழுக்கு மூட்டையா தான் உட்காந்துருக்கு. உள்ள இருக்கிற அழுக்கு பத்தாதுன்னு சொல்லி வரவங்களுடைய அழுக்கெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா அழுக்கு சாம்பிராணி, அழுக்கு மூட்டையா தான். அப்புறம் எங்க தூய்மை அடையுது? அப்ப இந்த புலன்கள்
அசுத்தமா இருக்கிறதுக்கே அல்ல, இதை தூய்மை செய்யறதுக்கு தான். இதை தூய்மை செய்தாதான். அசுத்தமான புலன்களால் இறைவனை உணர முடியாது. தூய்மையான புலன்களை கொண்டுதான் இறைவனை காண முடியும். அத ஸ்ரீ கிருஷ்ணாபாதி நான் பவேத் ராய் இந்திரியை, இந்த ஜட புலன்களை கொண்டு கிருஷ்ணரை உணர முடியாது. ஏன்னா அது பூரா அசுத்தமான அழுக்கு. அதனாலதான் நாக்க கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும்னு நேற்று பார்த்தோம். வாய், நாக்கு, கண்ணு, கண்ணால் பார்க்கறது கிருஷ்ணரை மட்டும்தான் இருக்கும். அன்னைக்கு அதான் ராதாஷ்டமி அன்னைக்கு பேசியிருந்தோம். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரை தவிர இந்த ஜட உலகத்துல எதையும் பார்க்க மாட்டேன். ராமானுஜருக்கு ஒரு சீடர் பூரத்தாழ்வார், பூரேஷ். பூரத்தாழ்வார் தன் குருமராஜுக்கு ஆபத்து வந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ராமானுஜர் இந்த பௌதிக உலகத்தில் இருந்த போது, இந்த பூவுலகில் இருந்த போது அவர் வைணவத்தை பரப்பி வந்தார். எல்லாரும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும், அவரது பக்தனாக இருக்க வேண்டும், அவரை வழிபட வேண்டும். அப்போ இதை பிடிக்காத சோழ மன்னர், ராமானுஜர் இருந்தால் வைஷ்ணவத்தை பரப்பி விடுவார், சைவம் வளராது. அந்த சோழ மன்னரின் மந்திரி, சோழ மன்னருடைய மந்திரி போய் சொல்றாரு, ஓ வேந்தே, நீங்க என்னடானா சைவ சித்தாந்தத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த பக்கம் ராமானுஜர் வைஷ்ணவத்தை பரப்புறார். ராமானுஜர் இருக்கும் வரை சைவம் வளராது, வைணவம் தான் வளரும். ஒண்ணு, நீங்க ராமானுஜரை சைவத்துக்காக மாற்றி விடுங்கள், சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வையுங்கள், இல்ல அவரை கொன்று விடுங்கள். இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை. அப்ப எல்லாருக்கும் தெரியும் ராமானுஜர் சைவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் பகவானுடைய தூய பக்தர். அப்போ அவரை கொல்வதை தவிர வேற வழி இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, இந்த செய்தி ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வாருக்கு தெரிய வந்து விட்டது. கூரத்தாழ்வார் ஓடி போய் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றி கொண்டு அழுகிறார். ஓ ஆச்சாரியரே, தயவுசெய்து இங்கிருந்து சென்று விடுங்கள், நீங்க ரொம்ப அவசியம், லட்சக்கணக்கான மக்கள் உங்களுடைய கருணைக்காக காத்திருக்காங்க, உங்க உயிருக்கே ஆபத்து, தயவுசெய்து இங்கிருந்து போயிருங்க, இங்க இருந்தா உங்களை கொன்னுருவாங்க உங்களை. ராமானுஜர் மௌனமாக அமர்ந்திருக்கிறார். திரும்பியும் பிரார்த்தனை செய்கிறார், தயவு செய்து போங்க, எப்படி அவங்க இங்க வரதான் போறாங்க, நான் உங்களை எதிர்கொள்றேன். இல்ல ஆச்சாரியரே, நான் ஒரு அவ்வளவு முக்கியமான உயிரினம் அல்ல, நான் ஒரு வீழ்ந்த ஆத்மா, நான் ஒரு கீழலையான ஆத்மா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களது வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், என் வஸ்திரத்தை அணிந்து கொண்டுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். ராமானுஜர் ஒரு சன்னியாசி, காவி உடை அணிஞ்சிருந்தார். பூரத்தாழ்வார் ஒரு கிரகஸ்தர், வெள்ளை உடை அணிந்திருந்தார். ராமானுஜர் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறார். எப்படி கூரா, ஏ கூரேஷா, உன்னை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது, நீ எனக்கு பிரியமான சீடன், நான் உன்னை இழக்க தயாராக இல்லை. இல்லை மகராஜ், தயவுசெய்து எனக்கு அந்த அனுமதி கொடுங்க, இந்த ஆன்மா அவ்வளவு முக்கியமானது அல்ல, தங்களின் ஆன்மா இந்த உலகத்துக்கு அவசியம், தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடி கதறி அழுகிறார். ஆன்மீகருடைய பாதங்களில் விழுந்து. நம்ம எவ்வளவு பேர் குருக்காக உயிரை தியாகம் பண்ண தயாரா இருக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம கூரேஷோடைய அன்பு, அவருடைய பிரார்த்தனை, அவருடைய பணிவு, அவருடைய வேண்டுகோளை ஆச்சாரியால் நிராகரிக்க முடியல. தனது ஆடையை கொடுத்து விட்டு அவர் கூரேஷோடைய வெள்ளை ஆடையை வாங்கி உடுத்திக்கிட்டு போயிட்டார். 18 ஆண்டு காலம் அவர் மேல்கோட்டையில ஒரு நரசிம்மர் கோயில்ல தங்கி இருந்தார். அந்த இடம் இப்போ இருக்கு, நீங்க போனா பார்க்கலாம். அங்க போய் தான் ராமானுஜர் அங்க ஒரு சின்ன நரசிம்மர் கோயில் இருக்கு, அங்க இங்கிருந்து வெள்ளை உடையில் பிரயாணம் செய்து போய் அந்த கோயில்ல போய் அந்த வெள்ளை உடையை கழட்டி எரிந்து விட்டு தன்னுடைய காவி சன்னியாச உடையை அணிந்து கொண்டார். அதெல்லாம் அங்க பூஜாரி சொல்லுவாங்க, அங்க ராமானுஜருக்கு சன்னியாச வஸ்திரம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில்ல போய் தான் ராமானுஜர் தன்னுடைய வெள்ளை ஆடையை கழட்டி விட்டு சன்னியாச உடையை அணிந்து கொண்டார். நாட்கள் சென்றது. அந்த சோழ மன்னன் அகால மரணம் அடைந்தார். ராமானுஜர் திரும்ப வந்தாரு. ஊரேஷோட கண்கள் பிடுங்கி எறியப்பட்டு. என்னாச்சு, ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்ற உடனே
அந்த ராஜாவுடைய சேவகர்கள் இவர் கூரேஸ் என்று அறியாமல் இவர் ராமானுஜன் என்று எழுதி கொண்டு கைது செய்து விட்டார். 2 பேரு மடத்துல இருந்தாங்க. பெரிய ஆழ்வார், பெரிய நம்பி மகாபூர்ணரும் கூரேஷும் அந்த கோயில்ல இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவர்தான் ராமானுஜர்னு கூரத்தாழ்வாரை கைது செய்து விட்டார்கள். கூட இருந்த மகாபூர்ணரையும் கைது செய்து விட்டார்கள். 2 பேரையும் கொண்டு போய் மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க. மன்னர் கேட்கிறாரு, மரியாதையாக நீங்க சைவத்தை ஏத்துக்கிறீங்களா, இல்ல உயிரை நான் எடுத்து விடுவேன், உங்களை அகால மரணம் அடைய செய்வேன். கூரத்தாழ்வார் சொன்னாரு, முடியாது. நாராயணனே பரம்பொருள், அவரே பரம சத்தியம், அவரை மிஞ்சி ஒரு உண்மை கிடையாது. யாருங்கே, இவரை கொன்று விடுங்கள். உடனே ராஜாவுடைய இளவரசி ராஜகுமாரி ஓடி வந்தா, தந்தையாரே அவரை கொல்ல வேண்டாம், கொல்ல வேண்டாம், நீங்க மறந்துட்டீங்களா, அவர் நமக்கு பெரும் நன்மை செய்தவர், அவரை கொன்று விடாதீர்கள். என்னாச்சு, அந்த இளவரசி சிறுமியாக இருந்த பொழுது அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அந்த இளவரசி சிறுமியாக இருந்த போது அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அப்ப எங்கெங்கயோ போய் அது குணமாகவே இல்லை. அப்ப யாதவ பிரகாஷ் ஒரு பெரும் பண்டிதர் இருந்தார். அவர்கிட்ட வந்தாங்க, ஓ ஆச்சாரியரே, ஓ சுவாமிஜி, இந்த மாதிரி இளவரசியாருக்கு பேய் பிடிச்சிருக்கிறது, உடனே சரி பண்ணுங்க, பிரார்த்தனை வைங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு சாதுக்கள் ஆசீர்வாதம் பண்ணா என் மகள் குணமடைந்து விடுவாள். பிரார்த்தனை எல்லாம் செஞ்சாங்க. யாதவ் பிரகாஷும் தன் சீடர்களோட அங்க போயிருக்கிறார். யாதவ் பிரகாஷோட சீடர்கள் ஒருவர் ராமானுஜர், குருகுல ஆசிரியர். யாதவ் பிரகாஷ் குருகுல ஆசிரியர். அவர் ஒரு மாயாவாதி. யாதவ பிரகாஷுடைய குருகுலத்துல ராமானுஜரும் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப குரு இளவரசியாரை சந்திக்க போகும்போது ராமானுஜரும் உடன் சென்றிருந்தார். ரொம்ப சிறு வயது பாலகன், ரொம்ப பவ்யமாக கை கட்டி கொண்டு அமைதியா மௌனமா குரு பக்கத்துல நிக்கிறார். யாதவ் பிரகாஷ் போய் அந்த ராஜாவுடைய உதவி எடுத்துட்டு அங்க போய் ராஜா கூட போய் இளவரசியாரோட அந்த புறத்துக்கு போறார். சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணை, பேய் பிடிச்சிருக்குன்னு. ஏய், யாதவ் பிரகாஷ் பேசுறாரு, அந்த உடல்ல இருக்கிற ஆத்மா, அந்த உடல்ல இப்ப 2 ஆத்மா இருக்கு. பேய் பிடிக்கிறதுன்னு என்னது, இப்ப என் உடல்ல ஒரு ஆத்மா இருக்கா, இந்த உடல்ல இன்னொரு ஆத்மா டாமினேட் பண்ணும், அதுதான் பேய் பிடிக்கிறது. ஏற்கனவே இந்த உடல்ல ஒரு ஆத்மா இருக்கு, ஏற்கனவே இந்த உடல்ல ஒரு ஆத்மா அனுபவிச்சுட்டு இருக்கு இன்ப துன்பத்தை, அதுக்கடையில இன்னொரு ஆத்மா இந்த உடலை டாமினேட் பண்ணும். அப்ப அவங்க என்ன ஆகும், 2 ஆத்மா அந்த உடல்ல இருக்கு, அதுல ஒரு ஆத்மா டாமினேட் பண்ணி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கு. யாதவ் பிரகாஷ் சொல்றாரு, ஏய் மரியாதையா இளவரசியாரை உடலை விட்டு சென்று விடு, இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதெல்லாம் போக முடியாது. போறியா இல்லையா, போ. அப்படிலாம் சொன்னா போக மாட்டேன். வேற எப்படி சொன்னா போவேன், நீ எப்படி சொன்னாலும் போக மாட்டேன். வேற யார் சொன்னா போவேன், உன் அருகில் பவ்யமாக நின்று கொண்டிருக்கிறாரே ராமானுஜர், அவர் சொன்னாதான் போவேன். அவர் சொல்ல மட்டும் பார்த்தாது, அவருடைய தாமரை பாதம் எடுத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் தாமரை பாதத்தில் என் தலையை ஆசீர்வதிக்க வேண்டும், அப்போதான் போவேன். ராமானுஜர் ஆசீர்வதிக்க அந்த இளவரசியாரின் சரீரத்தை இந்த பேய் விட்டுட்டு போயிடுது. இதை ஞாபகப்படுத்துறாங்க, அவரை கொல்லாதீங்க, இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா இவர் ஏன் இந்த மாதிரி பிடிவாதம் பண்றாரு, நான் சொல்ற வைணவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு வாங்கன்னு வரமாட்டேங்கிறாரு, பிடிவாதம் பண்றாரு. வேற என்ன வேணா தண்டனை கொடுத்துக்கங்க, அவரை கொல்லாதீங்க நீங்க. அப்படி என்றால் யாரெங்கே, அவர் கண்களை பிடுங்கி எறியுங்கள், கண்களை பிடுங்கி எறியுங்கள். கூர்மையான ஆயுதம் கொண்டு கண்களை பிடுங்கி விட்டார்கள். கூரத்தாழ்வாருக்கும் பெரிய மகாபூர்ணர் பெரிய நம்பி கண்களை பிடுங்கி விட்டார்கள். பதினெட்டு ஆண்டுகள் கழிச்சு ராமானுஜர் திரும்ப வர்றாரு. பாருங்க, 18 வருஷம் கண் பார்வை இல்லாம இருக்காரு. ராமானுஜர் தன் சீடரை கண்டு அழுகிறார். எனக்காக தன் கண்களை தியாகம் செய்தான் கூரேஷ். சீடனை கட்டி தழுவி கொண்டு, என்ன இது கூரேஷா, நான் உன்னை இந்த நிலைமையால் காண வேண்டும். குரு மகாராஜ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்களுக்காக இந்த சேவை செய்து நான் செய்த பாக்கியம். குருக்காக கண்ணை தானம் பண்ணுவோமா, நம்ம காசு தானம் பண்ணவே யோசிக்கிறோம், அப்புறம் கண்ணை தானம் பண்றோம்.
இந்த காலத்துல குருவுக்காக காசை தானம் பண்ணி யோசிக்கிறாங்க. அப்புறம் கண் தானம் செய்வது. சரி, அப்புறம் என்ன நடந்தது? ராமானுஜர் சொன்னாரு, நீ போய் ரங்கநாதர்கிட்ட பிரார்த்தனை செய், உனக்கு கண் பார்வை வேண்டும் என்று பிரார்த்தனை செய். போயிட்டு வந்தாரு, கேட்டாரு, குரேசா என்ன பிரார்த்தனை செய்தாய்? குரு மகாராஜ், உங்களை கொல்ல சொல்லி மன்னரை தூண்டி விட்டார் இல்லையா, அந்த மந்திரியாருக்கு நரகம் வேண்டாம், மோட்சம் கொடு என்று கேட்டேன். ராமானுஜரின் கண்கள் கலங்கியது. சரி, திரும்ப ஒருக்கா போய் பிரார்த்தனை செய். திரும்பியும் பிரார்த்தனை செய்து வந்தார். குரேஷா என்ன கேட்டா இந்த முறை? அந்த மந்திரி சொன்ன பேச்சை கேட்டு உங்களை கொல்லணும் என்று நினைத்தார் இல்லையா, அந்த ராஜாவுக்கு நரகம் கொடுத்து விடாதீர்கள், அவருக்கும் மோட்சம் கொடுக்குறேன் என்று கேட்டேன். இவர்தான் வைஷ்ணவர். நாமளா இருந்தோம் பஞ்சம் வச்சு தீத்துருவோம், ஆளே காலி பண்ணி, அவ்வளவு வேகம் இருக்கு நமக்கு. ஆனா வைஷ்ணவா மன்னிக்கிறது மட்டுமல்ல, மறந்தே விடுகிறார். அவர் சொல்றாரு, அந்த ராஜாவுக்கும் மோட்சம் கொடுங்கன்னு கேட்டு. ஆனா ராமானுஜருடைய விருப்பம் தன் சீடனுக்கு கண்கள் வர வேண்டும். ஆனா அதை கேட்க மாட்டேங்கிற. திரும்பி சொல்ற ராமானுஜர் சொல்ற, திரும்பி கூரேசா போய் பிரார்த்தனை செய். அப்ப கூரே சொல்றாரு, குருவுடைய மனதை புரிந்து கொண்டார். என் குரு மகாராஜ் வந்து எனக்கு கண் பார்வை திரும்ப வரணும்னு பிரார்த்தனை செய்ய சொல்றாரு. அப்ப கூரேஸ் ரொம்ப அழகா சொல்றாரு, குரு மகாராஜ், எனக்கு கண் பார்வை தேவையில்லை, நான் இந்த ஜட உலகத்தை காண விரும்பவில்லை, இங்க இருக்கும் பௌதிக வசதிகளோ புலன்பமோ நான் எதையும் காண விரும்பவில்லை, எனக்கு கண் பார்வையே தேவையில்லை, எனக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும், எனக்கு உங்களுடைய கருணை, உங்க அன்பு, உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும், எனக்கு ஜட உலகத்தை பார்க்கணுங்கிற எந்த ஒரு, இந்த ஜட உலகத்துல எனக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. அப்படி எனக்கு பார்க்கணும்னு இருந்தா நான் தங்களது தாமரை திருவடியும் பகவானின் தாமரை திருவடியும் மட்டும் சேவிச்சா போதும், எனக்கு இது வேற எதுக்கும் இந்த உலகத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை, வேற எதையும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஜட உலகத்து வசதிகளையோ மாட மாளிகை கோபுரங்கள் இதையெல்லாம் காண வேண்டும் என்ற ஆசை இல்லை. அழகழகான பெண்கள், அழகழகான இயற்கை, அழகழகான ஆண்கள், எதையும் எனக்கு காண அவசியம். எனக்கு ஜட உலகத்துல ஒண்ணும் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லை. ரெண்டே விஷயம் தான் நான் பார்க்கணும்னு இருந்தா, ஒண்ணு தங்களுடைய தாமரை திருவடிகளை சேவிக்க வேண்டும், பகவானின் தாமரை திருவடியை சேவிக்க வேண்டும். அதற்காக மட்டும் எனக்கு கண் பார்வை இருந்த போது வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்ப கண்கள் எப்படி பயன்படுத்தினார் அவரு? வெறுமனே ஆன்மீக குருக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை பண்றதுக்கு தான். இதுதான் கண்ணை சரியா பயன்படுத்தும் முறை. எது குற்றமே பார்க்கல, குற்றமும் காணவில்லை, குறையும், ஜட உலகத்துல அவருக்கு ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லைன்ட்டு. குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் சேவை செய்தாலே போதும், அதுக்கு பார்வை இருந்தா போதும், வேற ஒண்ணுக்கும் தேவையில்லை. சரி, அப்புறம் காது, வாய், இது ஒண்ணு பேசுவது, இன்னொன்னு கேட்பது. பேச்சும் திறன், கேட்கும் திறன். காது கேட்கும் திறன், வாய் பேசும் திறன். இந்த ரெண்டுமே வந்து ஸ்ரவன் கீர்த்தன். இந்த ரெண்டுக்காக மட்டும்தான். எதையாவது பேசணுமா, கிருஷ்ணரை பத்தி பேசணும். கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, ஆயிரம் லீலைகள். பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், சைத்தன்ய சரித்தாமிர்தம், சைத்தன்ய பாகவதம், ஆயிரக்கணக்கான லீலைகள். எவ்வளவு பேசினாலும் தீராது, எவ்வளவு கேட்டாலும் தீராது. எவ்வளவு பேசினாலும் சலிப்பு தட்டாது, எவ்வளவு கேட்டாலும் சலிப்பு தட்டாது. அதுதான் சொன்னார் அர்ஜுனன். விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதிம் ச ஜனாதனா ஊய கதைய திருப்பதி சுன்வதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க வைபவங்களை சொல்லிக்கிட்டே போங்க, நான் கலைப்படையவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல அப்படி வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தடவை பேசலாம், 2 தடவை பேசலாம், திரும்ப திரும்ப பேசலாம், கொஞ்சம் நிப்பாற்றியான்ருவான். எப்பா இதே பேசிட்டு அவனுக்கு, அதுக்குள்ள அவனுக்கு அடுத்த படம் வந்துடும், அவர் தலைவர் இன்னொரு படம் நடிக்க ஆரம்பிச்சிருவார், அப்புறம் அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி கேட்குறேன். முன்னெல்லாம் சினிமா படம் வந்தாதான், திரைக்கு வந்தாதான் அதை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு ரொம்ப முன்னேறிட்டாங்க. முதல் போஸ்டர் விடுறாங்க, முதல்ல பாட்டை விடுறாங்க, அப்புறம் அவர் செருப்பை காமிக்கிறாங்க, தலைமுடியை காமிக்கிறாங்க, முதுகை காமிக்கிறாங்க. இப்படியே காலம் போகும். புருஷ பசு, விலங்கு, மனித உடல் கிடைச்சு விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டு அது உட்காந்து 4 பேர் அதுக்கு விளக்கம் டீகோட் பண்றது. இந்த யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா டீகோட் பண்றது,
இந்த பாட்டுல அதை கண்டுபிடிச்சேன், அந்த ட்ரீசர்ல இதை கண்டுபிடிச்சேன். அடப்பாவிகளா, மனித வாழ்க்கை இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. அவர் எந்த மாதிரி விக்கு வச்சுட்டு வந்தாரு? அவர் ரெண்டு ஃபார்மா, 3 ஃபார்மா, 3 கேரக்டர்ல வராரா, 2 கேரக்டர்ல வராரா? சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அது அது எந்த வகையிலும் உப்புச்சப்பே இல்லாத விஷயம். ஆனா சுவை, அதுதான் பரிசித் மகாராஜுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அது, கிருஷ்ணருடைய கதை அமிர்தம், கிருஷ்ண கதை அமிர்தம். ஆனா ஏன் மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க? இல்லையா? இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், இன்றைக்கு சச் சாது கிருஷ்ண கதை பண்றாரு. எவ்வளவு பேர் வருவாங்க? 4 பல்லு போன தாத்தா, கண்ணு போன பாட்டி உட்காருவாங்க. ஆனா இதே ஒரு சினிமா நடிகை வரான்னு சொல்லி பாருங்க, பல்லு போன தாத்தா, கண்ணு போன பாட்டி கூட அங்க ஓடிடுவாங்க. அவங்களும் சத் சங்கத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ ஏன், எதனால, ஏன் மக்கள் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுலயும் பேசுறதுலயும் ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? பரிசித் மகாராஜா ரொம்ப கருணை உள்ளவர். அவர் மக்களுடைய துன்பத்தை பார்த்து அவர் வேதனைப்படுறார். எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்னு, ஏன் இவங்கெல்லாம் ஆர்வம் இல்லாம இருக்காங்க? பரிசித் மகாராஜ் கேட்கிறார் சுகதேவ் கோஸ்வாமிட்ட, குரு மகாராஜ், ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க, பௌதி விஷயங்களை பித்து பிடிச்சு போயிருக்காங்க, கிருஷ்ணரை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அதுக்கு ஆர்வம் காமிக்க மாட்டேங்கிறாங்க? ஸ்ரோத்ரவிந்யாந்தி ராஜேந்திரா, ஓ ராஜேந்திரா, ராஜாக்களில் இந்திரனை போன்றவனே பரீட்சித்து, ஸ்ரோத்ரவிந்யாந்தி ராஜேந்திரா, நினாம் சந்தி சகசிரஷு, அவன் 1000 விஷயங்கள் வச்சிருக்காங்க. சினிமா நடிகை பத்தி, சினிமா நடிகரை பத்தி, அரசியல்வாதி, அது இது லொட்டு லொசுக்குன்னு 1000 விஷயம். காரணம் என்னது? ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கறத மறந்து போயிட்டு, கிரகேஷு கிரகமேதினா, அவர் இல்லற வாழ்க்கையில விலங்கு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் கேட்க மாட்டேங்க. அதுதான் காரணம். அதனால இந்த கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுல ஆர்வத்தை வளர்த்து கொண்டால் உடனடியாக இந்த புலன்கள்லாம் தூய்மை அடையும். செவி புலன், வாய் புலன், கண்கள், ஐம்புலன்களும் தூய்மை அடையும். அப்போ ஒரு நிருபர் பக்தி சித்தாந்த மகாராஜ்ட்ட கேட்கிறார், ஓ சாமிஜி, நீங்க ஏதோ பத்திரிகை நடத்துறதா கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க அப்பா தொடங்கினாரு சஜ்ஜன தோஷனிங்கிற பத்திரிகை 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி சித்தாந்த மகாராஜ் தொடங்கினார். அதை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாரு பக்தி வினோத் தாக்கூர். 200 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூர் சஜ்ஜன தோஷனி ஒரு பத்திரிகை தொடங்கினார். அவர் மறைவுக்கு அப்புறம் அந்த பத்திரிகையை நடத்திட்டு வந்தாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்ப அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்கிறார், ஓ சாமிஜி, நீங்க ஏதோ பத்திரிகை எல்லாம் நடத்துறதா கேள்விப்பட்டேன். உங்க பத்திரிகையில என்ன எழுதுவீங்க? உங்களுக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்கு? எங்களை சொல்லுங்க. எங்க பத்திரிகையில இடமே பத்த மாட்டேங்குது. விளையாட்டு செய்தியை போடணும், சினிமா நடிகை யார் யாரை காதல் பண்றாங்க, யார் கல்யாணம் பண்றாங்க அதை எழுதணும், அரசியல்வாதி என்ன ஊழல் பண்ணாலும் எழுதணும், அவர் எங்க போறாருன்னு எழுதணும், இந்த நடிகர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரு பரபரப்பை காமிச்சுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி எங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு. அரசியல் தலைவரை பத்தி, சினிமா நடிகரை பத்தி, ஊர்ல உள்ள குப்பைகள்லாம் எழுதுறோம். அதெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்கே எங்களுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. ஊர்ல உள்ள குப்பைகளை எழுதுறதுக்கே நேரம் பத்தல. அதுக்கே பக்கம் பத்தல. பெரிய பத்திரிக்கை நாங்க சுருக்கி சுருக்கி போடுறோம். நீங்க என்னையா பத்திரிக்கை நடத்துறீங்கன்னு கேட்டேன். ஓ சாமிஜி, நீங்க என்ன பத்திரிக்கை நடத்துறீங்க? அவர் சொன்னாரு, இந்த ஜட உலகம் பகவானுடைய படைப்புல 4ல் 1 பாகம் தான். 4ல் 1 பாகம் இருக்கிற ஜட உலகத்துல நீ இவ்வளவு விஷயம் எழுதுறேன்னா 4ல் 3 பாகம் ஆன்மீக உலகம். அப்ப நான் எவ்வளவு விஷயம் எழுதணும்? 100 கணக்கான பத்திரிகை நான் நடத்த முடியல. கிருஷ்ணருடைய படைப்புல 4ல் 1 பாகம் ஏகபாத் விபூதி ஜட உலகம். ஆனா 1 பாகம் விபூதி வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு எழுதுறேன்னா இறைவனுடைய ஆன்மீக உலகம், கிருஷ்ணருடைய வைகுந்தம் 3 பாகம் பெருசு. அப்ப எவ்வளவு லீலைகள், 1000கணக்கான லீலைகள் உண்டு. 1000 பத்திரிகை எல்லாம் நடத்த முடியும். அதனால பக்தர்களுக்கு அதுல எல்லாம் நேரம் கிடையாது. எங்க இந்த பௌதி விஷயத்தை கேட்கறதுக்கு, பாடுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கெல்லாம் அது காக்கைகள்லாம் பண்ற வேலை. காக்கைகள் தான் குப்பை தொட்டி பக்கம் போய் எச்சையில கிடைக்குமா பொறுக்கிட்டு இருக்கும், எச்சையை சாப்பிட்டு இருக்கும். ஆனா பக்தர் என்ன பண்ணுவாங்க? பரமஹம்சர்கள்
அன்ன தடாகம், அன்னப்பறவை வந்து தாமரை தடாகத்துல போயிருக்கும். அங்க தாமரை இருக்கிற தேனை சுவைக்கும், மகரந்தத்தை பருகும். அந்த தாமரை குளத்துல நீந்தி அது டைவ் அடிக்கும். அந்த மாதிரி பக்தர்கள் தனது கண், காது, வாய், மூக்கு இதெல்லாம் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தி பேரானந்தம் அடைகிறார். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், எய் சம்பர்ஷஜா போகா, சம்பர்ஷா பர்ஷம் ஸ்பர்ஷம். தோல், இப்ப தோலை பத்தி படிச்சோம். தோல் மூலமா வந்து ஸ்பர்ஷம். எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனையேவையே. இந்த புலன்களால பெறக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது துக்கத்துலதான் முடியும். ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. அதுக்கு தொடக்கம் உண்டு, முடிவு உண்டு அர்ஜுனா. புத்திசாலி அது பக்கம் போக மாட்டாங்க. அப்போ இந்த ஸ்பர்ஷம் இருக்கே, தோலால உணர்றது, சாஃப்ட், ஹார்டு, லைட்டு, ஹெவி, ஹீட்டு, கோல்டு, மிருதுத்தன்மை, கடினமா இருக்கிறது, லேசா இருக்கிறது, குளிர், வெப்பம், இதெல்லாம் ஸ்பர்ஷத்தினால. அதே ஒரு தூய பக்தருடைய உடல் ஒரு தூய பக்தரை வந்து தொடுவதால, அவர் தாமரை பாதங்களை தொட்டு வணங்குறதால, அவரை ஆலிங்கனம் செய்வதால, ஒரு பக்தருடைய ஸ்பர்ஷம் பட்டதுன்னா இந்த புலனும் தூய்மையடை. ஒரு தூய பக்தருடைய ஸ்பர்ஷம், ஒரு தூய வைஷ்ணவர் மேல காற்று பட்டு அந்த காற்று நம்ம உடல்ல பட்டுச்சுன்னா இந்த உடல் தூய்மை அடையும், ஆத்மா தூய்மை அடையும். அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க தூய பக்தர். இப்படி நாம் நம் புலன்களை தூய்மை செய்யணுமே ஒழிய மேலும் மேலும் அழுக்கு ஆக்கி கொள்ளக்கூடாது. ஏற்கனவே அழுக்கு பிடிச்சதா கரை படிச்சு கிடக்கு. அந்த கரைக்கு மேல போ தூக்கி அழுக்கு போட்டா எங்க சுத்தம் பண்றது? அதுல இருக்கிற கரையை அழிக்கிறதுக்கு பார்க்கணும். அதனால இந்த புலன்களை அனைத்தையும் வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துவதை தவிர வேற வழியே இல்லை. செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முடியாது, செயற்கையான முறையில தூய்மை செய்ய முடியாது. ஒரே வழிதான் இருக்கு, ஒரே கேட்டு தான் ஓப்பனா இருக்கு. மத்த எல்லா கேட்டு க்ளோஸ்டு, ஒரே கேட்டு தான் ஓப்பன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை பாடுவது, கேட்பது, பேசுவது, பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்வது, துளசி இலையை நுகர்வது, பகவானுக்கு நிவேதனம் செய்த பூக்களை நுகர்வது ஒரே ஆப்ஷன் தான். there is no other way, there is no any option. இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த புலன்கள் தூய்மை அடையும், ஸ்தூல சரீரம் தூய்மை அடையணும், சூட்சும சரீரம் தூய்மை அடையணும். அப்பதான் இந்த உடல்ங்கிற தளத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆன்மாங்கிற தளத்துல சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆத்ம தளத்தில் செயலாற்றினால் மட்டும்தான் நாம் பகவான்கிட்ட போக முடியும். பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டுமானால் நாம் ஆத்மாவின்கிற தளத்துல செயல்படும். ஆத்மாவின் நன்மைக்காக யோசிக்கணும், ஆத்மாவில் ஆனந்தம் அடையணும். புலனில் ஆனந்தம் கிடையாது, ஆத்மாவில் ஆனந்தம் அடையணும், தன்னில் திருப்தி அடையணும், பகவானுக்கு சேவை செய்து பேரானந்தம் அடையணும். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததி விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. புலன்களுக்கு ரொம்ப கீழ்த்தனமான செயலை கொடுத்து அழுக்கு பண்ணி வச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? அதை சுத்தப்படுத்தணும்னா உடனே நிறுத்திட முடியாது. அதுக்கு உயர்ந்த சுவையை கொடுக்கும், ஹையர் டேஸ்ட். உயர்ந்த சுவையை கொடுத்துட்டா அது தானா தாழ்ந்த சுவை பின்னாடி போகாது, அது உயர்ந்த சுவையினால அட்ராக்ட் ஆயிடும். அப்ப கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது, பிரசாதம் சாப்பிடுறது, நாம ஜபிக்கிறது, கீர்த்தனை பாடுறது உயர்ந்த சுவை. இந்த உயர்ந்த சுவையை நாம் அனுபவிக்க பழகிவிட்டால் சினிமா, கூத்து, டிராமா, அப்புறம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால புலன்களை பகவானின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.